அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் வணக்கம் ஐயா. இந்த படம் வந்து ஒரு அனிமேஷன் படங்க. ஓடிடியில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய பிஸியான சிட்டியில் கேபாப் கேர்ள்ஸ்னு ஒரு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸுங்க, வேர்ல்டு ஃபேமஸ். 3 கேர்ள்ஸ் தான் அண்டர்எக்ஸ்னு பேர் வச்சு ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. இது மட்டும் இவங்க வேலை கிடையாதுங்க. இவங்க 3 பேருமே டீமன் ஹண்டர்ஸு. இந்த மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஃபேன்ஸு மக்களோட ஆன்மாவனை திருடி ஒருத்தவங்கிட்ட கொடுக்குற டீமன் செட்டை இருந்து இவங்க மக்களை பாதுகாக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சாஜா பாய்ஸ்னு வராங்க. ஒரு 6 பேர் வராங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்காங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டுனா பாடுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட ஆன்மாவை திருடி இவங்களோட தலைவனுக்கு கொடுக்கறது தான். நம்மளோட இந்த 3 கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இந்த டீமன்ஸை வந்து எப்படி அவங்க அழிக்கிறாங்கன்னு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. 2025 ரீசெண்டாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. தமிழ் டப்பில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு நல்லா காமெடியாகவும் இருக்குது, விறுவிறுப்பாகவும் போதுங்க. ஸ்டண்ட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, படத்தோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. இந்த அனிமேஷனோட எஃபெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம் அனிமேஷன் பண்ணால், அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்க முடியாது, அந்த அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கொரியன் அனிமேஷன் படம் தான். பாட்டுன்னா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடிக்கடி பாட்டு வரும், அந்த பாட்டில் ஃபைட்டும் பண்ணுவாங்க. அதுக்கான அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். கிளைமேக்ஸும் அவ்வளோ அருமையாக எடுத்திருந்தாங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, போர் அடிக்காமல் போதுங்க. எருமைக்கடா வயசானாலும் பரவாயில்ல, அனிமேஷன் படம் நான் பார்ப்பேப்பா, தமிழ் டப்பில் இருந்தால் ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு படம் தான்.